Mark my words, AI is far more dangerous than nukes. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுலலாம் வீடியோ போறது மூலமா மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இதுக்காக நீங்க எந்த ஒரு வீடியோ சாஃப்ட்வேரும் படிக்க தேவையில்ல, எந்த ஒரு வீடியோவும் நீங்க எடிட் பண்ண தேவையில்ல, எந்த கேமரா முன்னாடியும் நிக்கணும் அவசியம் இல்ல. இதுக்காகவும் நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்க தேவையில்ல. ஒரு யூடியூப் நடத்துறதுக்கு தேவையான எந்த ஒரு போன், கேமரா எதையும் நீங்க வாங்க தேவையில்ல. ஆனாலும் உங்களால மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் வெறும் வீடியோ அப்லோட் பண்றது மூலமா. இந்த மாதிரியான வீடியோ எப்படி பண்ண முடியும்? இதுக்கு ஒரே ஒரு டூல் இருந்தா போதும். அந்த டூல் பேர் தான் AI ஜெனரேட்டர். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜெனரேட்டர் இருந்தா போதும் நம்ம நினைக்கிற வீடியோ, ஆடியோ, போட்டோ இது எல்லாத்தையும் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். அதுவும் ஒரிஜினலா பண்ண மாதிரி. இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி அது மூலமா பணம் சம்பாதிக்கிறவங்கள பேரை AI இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவாங்க. இந்த AI இன்ஃப்ளூயன்சர்னா என்ன? இந்த AI இன்ஃப்ளூயன்சரால என்னென்ன பிரச்சனைகள் வருங்காலத்துல இருக்கு? இந்த டெக்னாலஜி பயன்படுத்துறதன் மூலமா நம்மளோட பர்சனல் டேட்டாலாம் எப்படி இன்னொருத்தவங்க கைக்கு போகுது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஷ்மிகா மந்தனாவோட ஃபேஸை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு தப்பான வீடியோ வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னா அது டீப்ஃபேக் டெக்னாலஜி வச்சு பண்ணாங்க. இந்த மாதிரியான வீடியோ, இமேஜ் இதெல்லாம் எப்படி இவங்க உருவாக்குறாங்க? இது எல்லாத்தையும் விட நம்மளோட பர்சனல் டேட்டா, இன்ஃபர்மேஷன், போட்டோ, வீடியோ இது எல்லாத்தையும் எப்படி சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கிறது? இந்த மாதிரியான ஸ்கேம்ல இருந்து எப்படி நம்மள அவாய்ட் பண்ணிக்கிறது? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுக்க அவேர்னஸ்க்காக மட்டும்தான். இது உங்களுக்கான வீடியோவாகவும் இருக்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேரும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI இந்த டெக்னாலஜி நான் சொல்லணும் அவசியமே கிடையாது. இங்க பல பேருக்கு இது தெரியலாம். பெரிய நிறுவனங்களான டெஸ்லா, கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவங்களே இந்த டெக்னாலஜியை பார்த்து பயந்து போயிட்டு வருங்காலத்துல இது மிகப்பெரிய ஒரு ஆபத்துல வந்து நிக்கும் அப்படின்ட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த AI ரோபோட் பத்தின விளக்கத்தையும் அதோட டெக்னாலஜியும் நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இந்த பொண்ணு ஃபேக். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க பொண்ணோட வீடியோவை பேஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடுல ஃபேக்கா ஒரு பொண்ணோட வீடியோவை மேக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோ மேக் பண்றதுக்கான காரணம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். இந்த மாதிரியான AI வெப்சைட்லாம் லட்சக்கணக்கில் இருக்கு. அதுல சில வெப்சைட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல எல்லாத்துலயுமே இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுவாங்க. இது மூலமா அந்த வீடியோல இருந்தும் பணம் ஜெனரேட் ஆகும், ப்ரொமோஷனும் கிடைக்கும். ஏன் பல பேர் இங்க பிராண்ட் அம்பாசிடரா கூட இருக்காங்க. இதுக்காக தான் இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு வீடியோவை மேக் பண்றாங்க. இந்த டெக்னாலஜியோட பேரு டீப்ஃபேக் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த டீப்ஃபேக் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்லாம் ஒரு வீடியோல போட்டோ மாத்தணும், ஒரு ஆலய மாத்தணும் அப்படின்னா அதுக்காக வீடியோ சாஃப்ட்வேர்ல எடிட் பண்ணுவாங்க, போட்டோஷாப்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது நல்லா தெரிஞ்சவங்களால தான் பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும். இந்த மாதிரியான டீப்ஃபேக் டெக்னாலஜி வீடியோவை மேக் பண்றது ரொம்ப ஈஸி. இதுக்காக ஒரு க்ளோனிங் ஆப் இருந்தா போதும், இல்ல ஒரு ரெபாசிட்டரி, இல்ல ஏதோ ஒரு டெர்மினல் இந்த மாதிரி ஏதோ ஒரு கோடிங் இருந்தா மட்டும் போதும். அதுல ஒரிஜினலான ஒரு வீடியோ, டெஸ்டினேஷன் வீடியோ, ஒரு சாம்பிள் வீடியோ, அந்த வீடியோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோட அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்றத இவங்க கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலமா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த ப்ராம்ப்ட் கொடுக்கிறது மூலமா அந்த வீடியோ தேவையான மாதிரி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி பெர்ஃபெக்ட்டான அவுட்புட்ல அது வெளிவரும். இந்த மாதிரி தான் ஒரு வீடியோவை உருவாக்கி அவங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே அப்லோட் பண்ணி இங்க பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் டீப்ஃபேக் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த டீப்ஃபேக் டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி வீடியோ மேக் பண்ணி மணி ஏர்ன் பண்றாங்களோ அதே மாதிரி இன்னும் சில AI டூலை பயன்படுத்தி போட்டோவை மேக் பண்றாங்க. அந்த போட்டோவை வச்சும் மணி மேக் பண்றாங்க. இதுக்காக பயன்படுத்துற சில வெப்சைட்ல ஒண்ணுதான் இந்த டிரான்சன், அதுக்கப்புறம் லியோனார்டோ டாவின்சி. இந்த AI டூலை பயன்படுத்தி இவங்க போட்டோ மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போட்டோலாம் எப்படி மேக் பண்றாங்கன்னா, இதுக்கும் அதே மாதிரி ஒரு சோர்ஸ் ஃபைல், ஒரு டெஸ்டினேஷன் ஃபைல், ஒரு மாடல் ஃபைல் இந்த மாதிரியான போட்டோகள் இருந்தா மட்டும் போதும். அந்த போட்டோ எப்படி அவுட்புட்டா வரணும் அப்படின்ட்டு அதுக்கேத்த மாதிரி இவங்க ப்ராம்ப்ட் எழுதுவாங்க. எவ்வளவு ஹைட் இருக்கணும், எந்த கலர்ல இருக்கணும், எந்த அளவுக்கு முடி இருக்கணும், அவங்க பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும், கடையா, ஷாப்பா, வீடா எல்லாத்தையும் அந்த ப்ராம்ப்ட்ல எழுதுவாங்க. அந்த ப்ராம்ப்ட்ல எழுதுற மாதிரி அந்த அவுட்புட்ல அந்த போட்டோ வந்துட்டே இருக்கும். இப்படிதான் இந்த AI வச்சு இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே ஜெனரேட் பண்றாங்க. இப்போ நீங்க நினைக்கலாம், இந்த மாதிரி வீடியோ மேக் பண்றதுனாலும் போட்டோ உருவாக்குறதுனாலும் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, நான் ஒன்னும் பெரிய ஃபேமஸான ஆள் கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்க தான் தப்பு பண்றீங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஆப் என்ன கேட்கும் நம்ம கிட்ட, உங்களோட மீடியா ஃபைல், போட்டோஸ் எல்லாம் நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும், அலோ பண்றீங்களா அப்படின்ட்டு நம்மள கேட்கும். நம்மளும் அலோ கொடுத்துருவோம். நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்
Facebook இதுல எல்லாத்தையும் நம்மளோட போட்டோவை அப்லோட் பண்றோம், வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம பர்சனல் ஆனது. ஆனா நம்ம ஒரு சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணும்பொழுது யாரு வேணா அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோல பார்த்த எல்லா போட்டோ வீடியோ எல்லாமே யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ அப்லோட் பண்ணதுதான். அதை பயன்படுத்தி இங்க பல பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. அதை வச்சு இங்க பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க குழந்தைங்களோட போட்டோ வீடியோ இது எல்லாத்தையும் நீங்க சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி அதுக்கு லைக் ஷேர் வரும்போது பார்க்கும்பொழுது நல்லா இருக்கும்ல. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க டார்க் சைடு என்ன தெரியுமா? இந்த வீடியோவும் போட்டோவும் யாராவது எடுத்து தப்பா மிஸ்யூஸ் பண்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. அதுலயும் இந்த ஏஐயை பயன்படுத்தி அது மூலமா இப்போ ஒரு 10 வயசுல இருக்கிற ஒரு குழந்தை 25 வயசுல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இவங்களால அதை உருவாக்க முடியும் அந்த ஏஐ டூலை பயன்படுத்தி. இந்த ஏஐ டூல் என்ன பண்ணும்னா அந்த குழந்தையோட ஃபேஸ்ல இருக்கிற எல்லா சின்ன சின்ன மாற்றங்களையும் அடுத்து வரப்போறது என்ன அப்படின்றத ஃபுல்லா ரெகக்னைஸ் பண்ணி அது 20-25 வயசுல அந்த குழந்தை எப்படி இருக்கும்ன்றத இப்போ டிஜிட்டல் வெர்ஷனா காட்டும். இந்த டிஜிட்டல் வெர்ஷன்ல வர அந்த போட்டோ வீடியோவை வச்சு என்ன வேணா பண்ண முடியும். இதை பார்க்கும்பொழுது யாருக்குமே தெரியாது இது யாரு அப்படின்ட்டு. ஆனா அதே குழந்தை 20-25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்க்கும்போது இதை பார்க்க என்ன மாதிரி இருக்குது, ஆனா இதை நான் பண்ணல அப்படின்னு நினைச்சாலும் அதை மாத்தவே முடியாது. ஏன்னா இது எல்லாமே நம்ம பண்ண தப்பால வந்ததுதான். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த போட்டோ வீடியோ இதெல்லாம் நமக்கு மெமரிஸ், ஆனா இன்னொருத்தவங்களுக்கு டேட்டா. அந்த டேட்டாவை பயன்படுத்தி அவங்களால என்ன வேணா பண்ண முடியும். நம்மளோட பர்சனல் டேட்டா, போட்டோஸ் இது எல்லாத்தையும் நம்ம பாதுகாப்பா வச்சா மட்டும்தான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ஸ்கேம்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். வெறும் இந்த லைக் ஷேர் கமெண்ட்டுக்காக நம்மளோட பர்சனல்ல யார் கையிலும் கொடுக்க தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா எனக்கு சந்தோஷம். இந்த வீடியோல பார்த்த எல்லா தகவலும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை காப்பாத்துறதுக்கு உதவும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.